ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தும் எப்படி ஷாக் அடிக்குதுன்னு நிறைய பேர் குழம்பி போயிருப்போம். அது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க மின்சார மனிதன். இது நிறைய வீட்டுல நடக்கிற ஆபத்தான உண்மை. நம்ம எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தா கரண்ட் வராது, சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தாலும் ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா வீட்டுல 3 வயர்ஸ் இருக்கும். ஃபேஸ், நியூட்ரல், எர்த். ஃபேஸ்ல தான் சப்ளை வரும், நியூட்ரல்ல சப்ளை திரும்ப போய் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும், எர்த் பாதுகாப்புக்கு. பிரச்சனை என்னன்னா, நிறைய வீட்டுல ஸ்விட்சில் ஃபேஸ் கனெக்ட் பண்ணாம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நாலேஜ் இல்லாம வயரிங் பண்ற எலக்ட்ரிஷியன்ஸோட மிஸ்டேக். அதனால என்ன ஆகும்னா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தாலும் ஃபேஸ் வயர் லைவ்லயே இருக்கும். இது தெரியாம நீங்க தொட்டா அடுத்த நொடி ஷாக் தான். இதனால தான் பல்ப் சேஞ்ச் பண்ணும்போதும் ஃபேன் ரிப்பேர் பண்ணும்போதும் பல பேருக்கு ஷாக் அடிக்குது. நீங்க ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு நினைச்சு வயரை தொட்டதும் சப்ளை உங்க உடம்பு வழியா சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுது. அதனாலதான் ஷாக் அடிக்குது. நாம சேஃபா இருக்கணும்னா ஸ்விட்ச் மட்டும் ஆஃப் பண்ணா பத்தாது, மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும். என்னதான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தாலும் டெஸ்டர்ல ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ரப்பர் ஸ்லிப்பர் அல்லது சேஃப்டி ஷூ போட்டிருக்கணும். ஈரமான கையால வயரை தொடக்கூடாது. இந்த நேரத்தில் நான் எலக்ட்ரிஷியன்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா 100% கரண்ட் வராதுன்னு நினைக்கிற மக்கள் இன்னமும் இருக்காங்க. அவங்க உயிரோட வேல்யூ தெரிஞ்சு எல்லா இடங்களிலும் நீங்க தான் சரியான முறையில வேலையை செஞ்சு தரணும். இது போல ஏதோ அசம்பாவிதம் நடந்தா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த வீடியோ கண்மூடித்தனமா வயர்ல கை வைக்கிற ஒருத்தங்க உயிரையாவது காப்பாற்றணும்னு நான் நம்புறேன்.